உனக்கு என்னப்பா சாக? சிவானம் பேரை சொல்லி மாமூல் வாங்கி ஜாலியா சூதாடுற. 50 ரூபா உள்ள. ஏய், எல்லாத்துக்கும் தில்லு வேணும் மச்சான். தில்லு இருந்தா இந்த உலகமே நம்ம கைக்குள்ள அடங்கும். பயப்படுறவனுக்கு தினமும் சாவு, தைரியசாலிக்கு ஒரே சாவுதான். என் பேரை கெடுத்து குட்டிச்சவராக்கணும்னு எத்தனை நாள பிளான் போட்டுட்டு இருந்த சாக? அவ்வளவு பெரிய தப்பு நான் என்ன பண்ணேன்? ஏய், என் பேரை சொல்லி அந்த பார்ல மாமூல் வாங்குனீங்க இல்லையா? ராயபுரத்துல இருக்கிறதுனால ரவுடித்தனம் செஞ்சு தான் பிழைக்கணுமா? இல்லாதவங்கிறதுனால எச்சசோர சாப்பிட்டு வைத்த கழவனுமா? இன்னொரு தடவை இப்படி செஞ்சீங்க. தப்பாயிடுச்சா? நேத்து குடி போதில அந்த மாதிரி நடந்துகிட்டானா? இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காதுண்ணா, என்ன மன்னிச்சிருங்கண்ணா. எவ்வளவு வாங்குறீங்களோ அத்தனையும் கொண்டு போய் பார்ல திருப்பி கொடுத்துடுங்க. இல்ல இழுத்து வச்சு அறுத்துடுவேன். 3 லட்சம் ரூபாய் தர. சொன்ன வேலையை முடிப்பிய? ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. சாகரோட டேலண்ட் என்னன்னு உனக்கு அப்ப புரியும். டேலண்ட் இருக்கிறவன்லாம் ஜெயிக்கிறது இல்ல. அவனை கொல்ல என்ன ஐடியா வச்சிருக்க? ஒரு விரோதி இன்னொரு விரோதியை கொல்றதை விட ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட ஈஸியா கொல்ல முடியும். நண்பனா தோல் மேல கை போடுறப்பதான் கழுத்து கைக்கு சுலபமா எட்டும். நம்ப வச்சு கழுத்த இருக்கிறதா சிம்பிளான விஷயம். குட். இதான்ப்பா இவன் போட்ட ஸ்கெட்ச். அண்ணா, சிவாவை தூக்க போறது இவனா? டாடி, இவன் சிவாவோட ஃப்ரெண்டு. சிவா கதையை முடிக்கிறதுக்கு சூப்பர் ஐடியா வச்சிருக்கான். சிவாவை முடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. நீ ஒரு வேலை பண்ணு. நான் சொல்ற இடத்துக்கு நீ அந்த சிவாவை கூட்டிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். அவனை கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு என்னோடது. ஹலோ சிவானா, ஒரு 3 லட்சம் ரூபாய் டீல் இருக்கு. எங்க வரணும்? தண்டையார்பேட்டை மார்க்கெட் கிட்ட வந்துருங்க. இனி நீ கிளம்பலாம். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் உன் கைக்கு வரும். கண்ணா, சிவாங்கிற பாம்பை பிடிக்கிறதுக்கு ஒரு பாம்பாட்டி ஏற்பாடு பண்ணிருக்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ண போற? அவன் நம்ம கூடவே இருந்தா என்ன டாடி? கொலைக்காரனை கூட வச்சுக்கோ, ஒரு கொள்ளைக்காரனை கூட வச்சுக்கோ. ஆனா நம்பிக்கை துரோகம் செய்யறவனை கூட வச்சுக்கவே கூடாது. அது நமக்கு எப்பவும் நல்லதில்லை. இவ்வளவு நாள் அந்த சிவா கூட இருந்தும் அவன் கழுத்தியா இருக்க துணிச்சிட்டான்னா, ஒரு நாள் இல்லைன்னாலும் ஒரு நாள் அவன் கைங்கரியத்தை நம்ம கிட்டயே காட்ட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? சங்க தமிழ் காலம் இல்ல இது, சங்க அறுக்கிற காலம். வேலை முடியட்டும் டாடி. அதே இடத்துலயே அவன் கதையை முடிச்சிடறான். அவன் தான் சிவா. சிவா, வாடா.
சாகர் 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 சிவானா சிவானா டாடி சிவா கதையை முடிக்க முடியல ஆனா சாகர நானே குத்தி கொலை பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னா அந்த கடவுள் எனக்கு தகுந்த தண்டனை கொடுத்துட்டானா? இல்ல சாகர் சாகர் You are under arrest. சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த சிவாவை அரெஸ்ட் பண்ணிட்டேன் சார். வெரி குட். சார், எனக்கு சேர வேண்டியது சார். நாளைக்கு மத்தியானம் என்ன வீட்டுல வந்து பாரு, கிடைக்க வேண்டியது கிடைக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார், வேற எந்த வேலையா இருந்தாலும் எனக்கே கொடுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். சிவா செய்த குற்றத்தை ஆதாரத்தோடு நிரூபிக்கும் வரை குற்றம் சாட்டப்பட்டவரை ரிமாண்டில் வைக்குமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. பேரு சிவா, அட்ரஸ் நம்பர் 14 நாகப்பா பிளாக், ராயபுரம். அப்பா பேரு அனில்குமார். இதுல கையெழுத்து போடு. பீசலு கூட்டு போ. எஸ் சார். நெக்ஸ்ட். தல, இவன் தான் ராயபுரம் சிவா. நம்ம ஆளுங்க எத்தனை பேர் வெளியே இருக்காங்க? எல்லாரையும் உள்ள பிடிச்சு போட்டாங்க தல. சங்கர வேலூர்ல தூக்கி போட்டாங்க, குப்புசாமியை சென்ட்ரல்ல தூக்கி போட்டாங்க. மத்த தாதாங்க எல்லாரும் போலீஸ் கெடுபிடிக்கு பயந்துகிட்டு அமுக்கி வாசிக்கிறாங்க. அப்படின்னா இவன் தான் இப்ப பெரிய தாதாவா? ஏரியால இருக்கிற சின்ன பசங்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு சும்மா உதார விட்டுக்கிட்டு இருக்கான் பாஸ். நம்ம ராக்கியை தூக்குனது இவன் தான் தல. ஏப்பா, இங்க சிவா வீடு எங்க? அந்த மூணாவது வீடு தான் சார். மூணாவது வீடா சார்? அம்மா, அத்த, அரிசி எவ்வளவு? யார் நீங்க? நான் ஜெயில் சூப்பரண்டன். யாரோ பண்ண தப்புக்கு ஒண்ணும் தெரியாத ஏன் சிவாவை தூக்கி ஜெயில போட்டீங்களே? இது எந்த ஒரு நியாயம் சார்? இத பாருமா, உங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சிவாவோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அதான் புறப்பட்டு வந்தேன். நீங்க எல்லாரும் கோஆபரேட் பண்ணீங்கன்னா சிவாவை சீக்கிரமா வெளியே கொண்டு வர முடியும். சார் 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 சார், சிவா இல்லாம இந்த ஏரியா கண்ணகி சிலை இல்லாத பீச் மாதிரி ஆயிடுச்சு சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சிவாவை விடுதலை பண்ணிடுங்க சார். எங்க சிவா இல்லாம வீடே விரிச்சு ஓடி கிடக்கு. அவங்க அப்பா இருந்திருந்தா அவனுக்கு பெரிய இடத்துல வேலை கிடைச்சிருக்குமோ என்னமோ. எல்லாம் அவன் தலையெழுத்து ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிருச்சு. அங்க பாருங்க, சிவா இல்லாம அவங்க அம்மா மனசு என்ன பாடுபடுதுன்னு. அத்த, ஏன் தளறீங்க? என் சிவாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் நிச்சயமா வந்துருவான். கண்டிப்பா அவன் வந்துருவான். சார் சார் சார், எங்க சிவா நான் ரொம்ப நல்லவர் சார். அவர் இல்லாம எங்களால வாழ முடியாது சார். வேணும்னா நாங்க 3 நாள் பட்டினி கிடந்து அந்த காசெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துறோம் சார். அவரை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடுங்க சார். சார், என் தாலியை அடமானம் வச்சாவது உங்களுக்கு காசு தர. சிவாவை விட்டுடுங்க சார். நீங்க எல்லாம் சிவா மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எல்லாமே சட்டப்படிதான் நடக்கணும். சிவாவை ஒரு புது மனுஷனா மாத்தி ரிலீஸ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. சலீம், டைம் என்ன இருக்கும்? நான் ஒரு 3 வரைக்கும் தல. குப்பு, தல,
சாணத்திட்டி சாமானெல்லாம் ரெடியா வச்சிருக்கல? பக்காவா வச்சிருக்க தல. விடிக்காலம்பரை எல்லாரும் இழுத்து போத்திக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நல்ல சமயம். சிவாவோட கதைய முடிச்சிட வேண்டியதுதான். இவனை கண்டன் துண்டமா வெட்டி ஜெயில் முக்கு மூலம் தூக்கி எறியுங்கடா. வண்ணாரப்பேட்ட சுந்தர பாண்டி நான் யாருன்னு தெரியட்டும். சிவா, Drop the weapons. ஹலோ அண்ணா, சிவாவை ஜெயிலர் காப்பாத்தி ஜிஹெச்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. ஓகே லோகர், அண்ணா. இமீடியட்டா போய் பக்கத்து பெட்ல அட்மிட் ஆயிடு. ஓகேண்ணா. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.